உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் Z5ல ஓடிடியில் ரிலீஸ் ஆகின வாரண்ட் வெப் சீரிஸ் 4 எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒரு 4 எபிசோட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் 5வது எபிசோட்ல இருந்து அப்படியே கண்டினியூவாக நான் ரிவ்யூ பண்ணிட்டே வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு அக்யூஸ்ட் இவர்கிட்ட தப்பிச்சு போயிருப்பாரு. ஸோ அதனால அந்த அக்யூஸ்டை எப்படியாவது பிடிச்சாதான் இந்த ஸ்டேஷன் கூட நமக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கான ஸ்டெப்லாம் எடுப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் மூலமா இந்த அக்யூஸ்டை ட்ராக் பண்ணி பிடிக்க போவாரு. அப்போ அந்த அக்யூஸ்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க நம்மளை இந்த ப்ராஸ்டியூட் மூலமா நம்மளை ட்ராக் பண்ணி பிடிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சாலுமே அதுக்கான இதுதான் 5வது எபிசோட அப்படியே ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி நிப்பாட்டுவாங்க. நம்ம ஓகே இதை வச்சு ட்ராக் போக போகுதுன்னு பார்த்தோம்னா இல்ல, அவர் பிடிக்கும் போது அந்த ப்ராஸ்டியூட்ட ஒரு மதுரைக்கு போத்தீஸ் கடைக்கெல்லாம் வர சொல்லுவாரு. ஸோ அங்க போய் பார்ப்பாங்க. அப்படியே இவர் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த ப்ராஸ்டியூட் அப்படியே கூட்டிட்டு போவாரு. பின்னாடியே இந்த மெயினான கேரக்டர் இருக்காருல்ல கோட்டை கருப்பசாமி. ஸோ இவரும் பின்னாடியே போவாரு, ஒளிஞ்சு போவாரு. ஆனா நமக்கு அந்த சீன் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் காமிச்சிருந்தாங்களே, அக்யூஸ்டுக்கு ஏற்கனவே இவர் கெஸ் பண்ணிடுவாரு இந்த ப்ராஸ்டியூட் மூலமா நம்மளை பிடிக்க போறாங்க அப்படின்னு இந்த அக்யூஸ் கெஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த சீனையே இவங்க மறந்துட்டாங்க. அவர் அந்த அக்யூஸ்ட் அப்படியே கூட்டிட்டு போய் ரூம் கூட போய் கதவை சாத்துவாரு. பார்த்தா ஹீரோ கோட்டை கருப்பசாமி காப்பாத்திடுவாரு. அந்த அக்யூஸ் கெஸ் பண்ண சீன் நமக்கு உறுத்தலா இருக்கு. அந்த சீன்னால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அக்யூஸ்ட் ரொம்ப அசால்ட்டாவே மாட்டிக்கிறாரு. இந்த அக்யூஸ்ட பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு அடகு கடையில போய் விசாரிப்பாங்க. அந்த அடகு கடையில ரிப்பீட்டடா டயலாக் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சொன்ன டயலாக்கே மறுபடியும் ஹீரோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த விஷயங்கள் ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு. இது போக நான் ஃபர்ஸ்டே போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 4 எபிசோடு நான் ரிவ்யூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் இருக்கு, அது தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். அது உண்மையிலே தேவையில்லை தான். அந்த லவ் ட்ராக்ல அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு புதுசா ஒரு லவ் ஆரம்பிக்குது. பாலாஜி சக்திவேல் சாருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அந்த நர்ஸுக்கும் நம்ம இவர் பிரசாந்த் பாண்டியராஜுக்கும் ஒரு லவ் வருது. ஸோ அந்த லவ் அப்படியே போகுது. அதுவுமே தேவையில்லாத விஷயங்கள் தான். இருந்தாலுமே அந்த லவ் ட்ராக் கொஞ்சம் டீசெண்டா பாக்குறபடிதான் இருந்துச்சு. ஓகே ரசிக்கிற மாதிரி அப்படியே டைம் பாஸ்ல அப்படியே போயிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே இது இந்த லாக்அப் டெத் நடந்துச்சுல, இதுக்கான என்கொயரி தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஓப்பனிங்கே அதுதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு இவர் அந்த லாக்அப் டெத் நடந்துரும். அந்த லாக்அப் டெத் நடந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க அந்த பாடியெல்லாம் மறைப்பாங்க. அந்த சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு, எந்த வித குறையுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இருந்தாலுமே ஓப்பனிங்ல இந்த சீன் வச்சனால ஸோ இவங்க எப்படியும் மாட்டிக்குவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்லயே நம்ம பார்க்கறதுனால நமக்கு இது சரியா கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. தேவையில்லாம ஒரு 2 கேஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் தேவையில்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல அதை ஜாயின் பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி இவர் இந்த அக்யூஸ்ட பிடிச்சிருவார்ல, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவர்கிட்ட தப்பிச்சு போன அக்யூஸ்ட இவர் பிடிச்சிருவார்ல, பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவர் கொஞ்சம் ஹெட் வெயிட்டாவே அப்படி இருப்பார். அந்த ஹெட் வெயிட்டை உடைக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே சூப்பர். நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே நினைப்போம் என்னடா இவர் அக்யூஸ்ட பிடிச்சோன்னே இவரோட பிஹேவியர்ஸே மாறுது. ஏன்னா எல்லா அக்யூஸ்டுமே இவரை பார்த்தா பயப்படுவாங்க. ஸ்டேஷனுக்கு இவருக்கு ஒரு மரியாதை வந்துடும். அந்த அக்யூஸ்ட் அவரை பிடிச்சோடனே இவருக்கு ஒரு மரியாதை வந்துடும். எல்லாருமே எல்லா அக்யூஸ்டும் பயப்படுவாங்க. ஸ்டேஷன்ல இவரை பார்த்தாலே இவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அப்படி இருக்க ஒரு ஹெட் வெயிட்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட்ல ஒருத்தர் இந்த டிவிஎஸ் 50 தெஃப்ட் பண்ண விஷயம் இருக்குல்ல, ஹோட்டல்ல வேலை பார்க்குற 4 பேர் சேர்ந்து டிவிஎஸ் 50 திருடிடுவாங்க. அதுல மூணு அக்யூஸ்ட் வாரண்ட் அட்டன் பண்ணிடுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வாரண்ட் அட்டன் பண்ணாம இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய சைக்கோ கொலைகாரனா இருப்பாரு. அவர் கேரளா போலீஸ் தேடிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஃபினிஷிங் என்னடா வைக்கலைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அது கிளைமேக்ஸ்லயுமே அந்த கேஸுக்கான ஒரு ஃபினிஷிங்கை சூப்பராக வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் உள்ள நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டுமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. நம்ம காளி வெங்கட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேரக்டர் கொடுத்து அவர் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணல. மற்ற எல்லா கேரக்டருமே அந்த ப்ராஸ்டியூட்டா வர கேரக்டர் ஆகட்டும், மற்றபடி போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள மற்ற எல்லா போலீஸோடைய கேரக்டர், ஒரு ஏட்டமா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமாவே இருந்துச்சு.
ஸோ விலங்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அது வேற ஜேனர், இது வேற ஜேனர். அதுல வந்து கிச்சா அப்படின்ற ஒரே கேரக்டரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ட்ராக் மாறாம அப்படியே போகும். இதுல அப்படி இல்லை, வேற வேற ட்ராக்லாம் வருது, இந்த லவ் ட்ராக்கு, அவங்க ஃபேமிலி இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த வெப் சீரிஸ்மே வந்து ஒரு டீசென்டான வாட்ச்னே சொல்லலாம். ஒரு நல்லபடியா வந்திருக்கும், விலங்குக்கு நிகராய வந்திருக்கும். ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு கிரைம் த்ரில்லராகவே இது வந்து நமக்கு இருந்திருக்கும். ஸோ வந்து நீங்களும் வந்து இந்த வாரண்ட் வெப் சீரிஸை ZEE5 OTTல பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய விமர்சனத்தை எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய தமிழன் ஃப்ரேம்ஸ் சேனலுடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பை அண்ட் ஜெய் ஹிந்த்.